ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரெட் அல்வா எப்படி செய்கிறேன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 8லேருந்து 9 ஸ்லைஸ் ப்ரெட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததை வந்து நம்ம ரெண்டாக வச்சு சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம். இப்போ 2 ப்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து ஓரத்தை நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்படியே கூட சேர்த்துக்கிடலாம். ஒரு ப்ரெட்டை 3ஆக கட் பண்ணி அதில் வந்து 3 பீசஸ் வந்து போட்டுக்கோங்க. சின்னதாக பீஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இதே நீங்கள் பெரிய பீஸாக போட்டிங்க, நீங்கள் ஃப்ரை பண்ணி போடுறதா இருந்தால் அப்படியே ஃபுல்லாக கூட போடலாட்டி 2ஆக கூட கட் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அப்படியே வந்து நெய்யிலே நான் வந்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா துண்டையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 8 ப்ரெட் அளவு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 6 பாதாம் பருப்பை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாமல் கூட செய்யலாம். அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உலர் திராட்சை வந்து நல்லா வந்து உப்பி வந்துருச்சு. இதை வந்து நம்ம நெய் எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இப்போ நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் லைட்டாக வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிறலாம். லைட்டாக நம்மளுக்கு வந்து கிறிஸ்பினஸ் இருக்கணும், அந்தளவுக்கு மட்டும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெய்லேயே நல்லா வந்து குக் ஆகட்டும். ஒரு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு வரும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கணும். இந்த அளவு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போதும். நம்மளுக்கு வந்து ரொம்பவும் திகட்டாது. ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அதே பேனில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு சுகருக்கு வந்து 1/2 கப் அளவு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலை பின்னாடி அப்படின்னா நம்ம வந்து சுடு தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த சுகர் எல்லாமே நல்லா ஜஸ்ட்டு கறந்து 1 நிமிஷம் அளவு மட்டும் நம்மளுக்கு கொதிச்சா போதும். இப்போ கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 நிமிஷம் அளவு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் வந்து சேர்க்க போகிறதில்ல, நீங்கள் பவுடரை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ப்ரெட் ஸ்லைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். இது அப்படியே நல்லா அது வந்து குக் ஆகணும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா பக்கம் ஈவனாக வந்து இந்த சுகர் சிரப் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ வந்து நல்லா வந்து சுகர் சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து ஃபஸ்ட்டு நான் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் இல்லாட்டியும் நல்லா வந்து உறிஞ்சி வரணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் தண்ணி தேவைப்படுது. அதனால் சுடு தண்ணியை வந்து நான் கொஞ்சமாக காய வச்சு அதை லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். நான் அப்போ சேர்த்து தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதான் நான் வந்து தண்ணி வந்து எது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. அது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்து அப்படியே சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் நான்ஸ்டிக்கில் வந்து செஞ்சாலே வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஆயிலோ கீயோ அவ்வளோவா பிடிக்காது. நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயே செய்யுங்க, அது வந்து பெட்டராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நெய் சேர்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். பார்த்திங்களா, நெய் சேர்த்தோன்னு நம்மளுக்கு வந்து நல்லா அப்படியே சுருண்டு வருது, எந்த பக்கமே ஒட்டாமல். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து நெய் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். கப்பு கணக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவும் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கே நெய் சேர்த்துக்கோங்க.
நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப திகட்டும். ஆனால் இதே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப திகட்டாது. எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இனிப்பு வந்து கொஞ்சம் அளவாகவே சாப்பிட்டுக்கோங்க. பார்த்திங்களா, நம்மளோட ப்ரெட் அல்வா வந்து சூப்பராக இப்போ வந்து நல்லா சுருண்டு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான நம்ம ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.